ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்திருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 5 விசில் வேக வச்சிடலாம். கடலைப்பருப்பு நம்ம எதுக்கு சேர்த்துறோன்னா, பாசிப்பருப்பு வேகும்போது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ கடலைப்பருப்பு சேர்த்தும் போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்ச மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் சேர்த்திருக்கோம். குக்கர் 5 விசில் வந்து ஆறுறதுக்குள்ளே நாம் 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். வெல்லம் எப்போவுமே அப்படியே சேர்த்தாதீங்க. எப்போவுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெல்லத்தில் சின்ன சின்ன மண், கல் அதெல்லாம் இருக்கும். வெல்லம் நல்லா வடிகட்டிட்டு வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பு துவரம் பருப்பையும் அது கூட சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். பாசிப்பருப்பில் புரோட்டீன், வைட்டமின்ஸ், கால்சியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நம்ம பாயாசத்துக்கு வெல்லம் தான் சேர்த்துறோம். வெல்லத்தில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாயாசம் ரெடிங்க. இப்போது 2 ஏலக்காயை பவுடர் பண்ணி கடைசியாக சேர்த்துடலாம். சின்ன கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி காஞ்ச திராட்சை, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாயாசத்தில் சேர்த்திடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. நீங்கள் சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு வேக வைக்கும் போதே பாசிப்பருப்பையும் ஒரு சின்ன பாத்திரத்தில் வேக வச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் சாம்பாரும் ரெடி ஆகிடும், இன்னொரு பக்கம் பாயாசத்தையும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் டெய்லி பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோஸோட பார்க்கலாம்.